EMI கட்ட முடியலையா? வங்கி ஊழியர்கள் வீட்டுக்கே வந்து மிரட்டுகிறார்களா? இனிமேல் பயப்படவே வேண்டாம். சட்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்களுக்காகவே இந்திய ரிசர்வ் வங்கி RBI சொல்லும் முக்கியமான பாதுகாப்பு விதிகள் என்ன தெரியுமா? இந்த ஒரு தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். எந்த வங்கி ஊழியரும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. முதலில், வங்கி ஊழியரோ அல்லது ரெக்கவரி ஏஜென்ட்டோ உங்களை மாலை 6 மணிக்கு முன் காலை 7 மணிக்கு பின் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான RBI விதி. இரவு நேரத்திலோ அல்லது அதிகாலையிலோ வந்து உங்களை பயமுறுத்த எந்த உரிமைக்கும் இல்லை. அடுத்து, உங்களை நேரடியாக சந்திக்க வரும்போது, வங்கி ஊழியர் என்றால் அவரது அடையாள அட்டை, ரெக்கவரி ஏஜென்ட் என்றால் அவரது அடையாள அட்டை மற்றும் வங்கியில் இருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதம் ஆகியவற்றை காண்பிக்க வேண்டும். இது உங்கள் அடிப்படை உரிமை. அவர்கள் காண்பிக்க மறுத்தால் பேச வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. இன்னொரு முக்கிய விஷயம், பொது இடங்களில் உங்களை அவமானப்படுத்தவோ, உறவினர்களிடம் அல்லது அக்கம் பக்கத்தினரிடம் உங்கள் கடன் தகவலை பற்றி பேசவோ அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி செய்தால் அது உங்கள் தனிப்பட்ட தகவலை பகிர்தலுக்கு எதிரான குற்றம். மேலும், ஒருபோதும் அவர்கள் உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ உங்களை மிரட்டவோ தகாத வார்த்தைகள் பேசவோ கூடாது. இது ரிசர்வ் வங்கியின் ஃபேர் பிராக்டிசஸ்க்கு முற்றிலும் எதிரானது. உங்கள் கடன் தவணை 90 நாட்கள் வரை தாமதமானால் மட்டுமே உங்கள் கணக்கு NBA நான் பெர்ஃபார்மிங் அசெட் பிரிவுக்கு செல்லும். அதற்கு முன்பாகவே வங்கி உங்களை மிரட்டினால் நீங்கள் உடனடியாக வங்கியின் கம்ப்ளைண்ட்ஸ் ஐ அணுகலாம். 90 நாட்கள் வரை உங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யவோ மறுசீரமைப்பு செய்யவோ ரீஸ்ட்ரக்சர் போதுமான அவகாசம் உள்ளது. வங்கிகள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இதையெல்லாம் மீறி வங்கி ஊழியர்கள் வரம்பு மீறினால் நீங்கள் ஓம்புட்ஸ்மேனிடம் புகார் அளிக்கலாம். இந்த நடவடிக்கை எடுத்தால் வங்கி ஊழியர்கள் பயப்படுவார்கள். ஏனெனில் RBI விதிமுறைகளை மீறினால் வங்கிக்கு பெரும் அபராதம் விதிக்கப்படும். இப்போது ஒரு முக்கியமான நடவடிக்கை. உங்களை வங்கி ஊழியர்கள் அல்லது ரெக்கவரி ஏஜென்ட்கள் தொந்தரவு செய்தால் உடனடியாக அந்த உரையாடலை ரெக்கார்ட் செய்யுங்கள். இது சட்ட ரீதியான ஆதாரமாக மாறும். அவர்களின் பெயர், அவர்கள் எந்த வங்கியில் இருந்து வந்தார்கள், அவர்கள் எந்த நேரத்தில் வந்தார்கள் போன்ற விவரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு, ஒரு வெள்ளைத்தாளில் இந்த சம்பவத்தை தெளிவாக எழுதி, அதற்கான ஆதாரங்களுடன் அவர்கள் காண்பித்த ஐடி கார்டு நகல் இருந்தால் நல்லது, அல்லது ரெக்கார்ட் செய்த ஆடியோ, உடனடியாக உங்கள் வங்கிக்கு ஒரு மெயில் அனுப்புங்கள். இன் கம்ப்ளைண்ட்ஸ் செல் முகவரியையும் சேர்த்து அனுப்புங்கள். இதுதான் உடனடி தீர்வு. சட்டம் உங்கள் பக்கம் இருக்கும்போது யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது நண்பர்களே. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு நிதி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பல நிதி மற்றும் சட்ட உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள நாளை இதே நேரத்தில் சந்திப்போம்.